The 2.8 உள்ள third question வந்து find the first term of the GP. First term நம்ம என்ன சொல்லுவோம்? A. அப்போ A கேட்டிருக்கு. Common ratio is 5. Common ratio நம்ம ஆர்டர்னு சொல்லுவோம். R equal to 5. And sum of first 6 terms is 46,872. Sumனால S6. S6 வேல்யூ கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது R equal to 5. S6 ரெண்டு கொடுத்து எது கேட்டிருக்கு? A equal to கேட்டிருக்கு. இப்போ R equal to 5னா அது greater than 1 less than 1 ஒன்னோட பெரிய நம்பரா சின்ன நம்பரா? பெரிய நம்பர். அப்போ greater than 1. அப்போ R greater than 1னா நமக்கு SN ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம்? A into R power n minus 1 by R minus 1. அப்போ நமக்கு S6 equal to A தெரியாது அதான் கண்டுபிடிக்கணும் into R power. அப்போ 5 power n equal to 6 தானே 5 power 6 minus 1 by 5 minus 1. S6 க்கு வேல்யூ தெரியும். அப்போ next line 46,872 equal to A into 5 power 6 னா 5 square க்கு cube எடுக்கலாம். 5 square னா 25 க்கு cube. 25 into 25 625. 625 25 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ. அப்போ 5 power 6 க்கு என்ன வந்துரும்? 15625. அப்போ 5 power 6 னா 15625 minus 1 by இது 4. இந்த ரெண்டே கிராஸ் மல்டிப்ளை. அப்போ 46872 into 4 equal to A into இதில் 1 மைனஸ் பண்ணோம்னா 15624. நெக்ஸ்ட் லைன் இந்த ரெண்டே மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ 18748 equal to A into 15624. இந்த A equal to இதுக்கு வரும்போது பையில் வந்துடும். அப்போ A equal to இது ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணலாம் 18748 by 15624 equal to A. இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டா டிவைட் பண்ணிடலாம். A equal to இதை கட் பண்ணுவோம் 18748 அதை 15624 கரெக்டாக ஒன்று தான் இருக்கும். 1 கொடுத்தோம்னா 15624 மைனஸ் பண்ணும்போது 4 2 1 3 8 2 டேபிள் மல்டிப்ளை பண்ணி 4 2s are 8 2 2s are 4 6 2s are 12 5 2s are 10 remainder 1 3 உங்களுக்கு 0 வந்துட்டா? அப்போ ரெண்டையும் கட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 12. அப்போ A equal to 12. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு? ஃபைண்ட் A தான். இதுதான் ஆன்சர். ஓகே போன கொஸ்டின் நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா அதே மாடல் தான். எக்ஸாம்பிள் 2.47 இது ஹோம்ஒர்க். இப்போ நம்ம ஃபோர்த் கொஸ்டின் பார்ப்போம். அதே மாடல் தான் நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபோர்த் கொஸ்டினில் சம் டு இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் கேட்டிருக்கப்போ எஸ் இன்ஃபினிட்டி நம்ம தனியாக ஃபார்முலா படித்தோம். A by 1 மைனஸாக படித்தோம். இந்த கொஸ்டினுக்கு எஸ் இன்ஃபினிட்டி கேட்டிருக்கு. இப்போ A equal to என்ன வரும்? 9. R equal to second term by first term. அப்போ R equal to 1/3. 1/3. 1/3னாலே லெஸ் தேன் ஒன்று தானே? ஒன்றை விட குறைஞ்சிருங்க. அது வேண்டாம். நம்ம எஸ் இன்ஃபினிட்டி தானே கேட்டிருக்கோம். அப்போ எஸ் இன்ஃபினிட்டினாலே ஃபார்முலா வந்து A by 1 minus R. அப்போ எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 9/1 minus R வந்து 1/3. அப்போ எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 9/3 எஸ் எடுத்தோம்னா 3 minus 1. அப்போ எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 9/2/3. நெக்ஸ்ட் லைன் எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 9 into 2/3 இன்ட்ரூவாக மாற்றும்போது 3/2. அப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 27/2. தேங்க்ஸ். ஓகே அது செகண்ட் பார்ட் அப்படி இதே பார்த்துருவோம். செகண்ட் பார்ட் ஃபுல்லாக நீங்கள் தான் சொல்லணும். செகண்ட் பார்ட் கொஸ்டின் வந்து 21 + 14 + 28/3 + எக்ஸெட்ரா. இப்போ A equal to 21. R equal to 14/21. 7 டேபிள் கட் பண்ணுவோம். 2 3. இப்போ R equal to 2/3. இப்போ அதே ஃபார்முலா S infinity equal to A by 1 minus R.
S infinity equal to 21 by 1 minus 2 by 3 equal to 21 by இதில் 3 else எடுத்தோம்னா 3 minus 2 அப்போ equal to 21 by 1 by 3 equal to 21 into 1 by 3 की reciprocal 3 by 1 ரெண்டே multiply பண்ணா 63 அப்போ ஆன்சர் S infinity equal to 63 இதே மாடல் வந்து எக்ஸாம்பிள் 2.49 அது ஹோம்ஒர்க் தான் 48 வேற மாடல் 49 and 15 வந்து பார்த்துட்டு எக்ஸாம்பிள் 2.50 49 to 15 48 வேற மாடல் அதில் அப்போ கொடுத்தாவே 49 ஃபைண்ட் த சம் இன்ஃபினிட்டி கொடுத்தது 50 வந்து வேற மெத்தட் அதை நான் தப்பு சொல்லுவேன் 49 மட்டும் அப்போ 47 வந்து அந்த மாடல் 4th question model வந்து 49 homework. Example 48 la how many terms of the series 1 plus 4 plus 16 plus etc make the sum 1365. அதாவது கொஸ்டின்ல SN 1365 கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி டைம்ஸ்னா n கேட்டுருக்கு. n equal to 1. அப்போ நான் n தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த சீரீஸில் இருந்து a equal to என்னது 1 ஓகே r equal to 4 by 1 அப்போ r equal to என்னதான் 4 r equal to 4னா greater than 1னா less than 1னா greater than 1 அதோட பெரிய நம்பர். இப்போ r greater than 1னா SN ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம் a into r power n minus 1 by r minus 1 இப்போ நமக்கு SN தெரியும். இப்போ SN வேல்யூ 1365 equal to a க்கு வேல்யூ 1 r வந்து 4 power n minus 1 by 4 minus 1 1365 equal to 1 க்கு வேல்யூ எழுதாண்டா 4 power n minus 1 by 4 minus 1 3 இப்போ 3 இதையும் கிராஸ் மல்டிப்ளை அப்போ 1365 into 3 equal to 4 power n 4 n அதாவது 4 power n minus 1 அதாவது 4 power n minus 1 equal to இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம் 15 that 1 2 1365 into 3 40 1365 into 3 equal to 4095 4 power n minus 1 equal to 4095 4 power n equal to இந்த minus 1 அங்கே கொண்டு போயிருவோம் அப்போ 4095 minus 1 வரும்போது plus 1 அப்போ 4 power n equal to 4096 4 power n equal to இது கண்டிப்பாக 4 power something தான் வரும் அப்போ 4096 அப்போ 4 தேடி கொடுப்போம் 1 0 2 4s are 8 4 4s are 16 திருப்பி 4 கொடுத்தோம்னா 2 4s are 8 2 5 4s are 20 6 4s are 24 திருப்பி 4 கொடுத்தோம்னா 6 4 4 கொடுத்தோம்னா 1 6 4 4s are 16 இப்போ 4 பவர் எத்தனை இருக்குது 6 இப்போ பேஸ் ஈக்குவல் கண்டிப்பாக எது ஈக்குவல் பவர் ஈக்குவல் இப்போ இம்ப்ளைஸ் n equal to 6 நம்ம கொஸ்டின் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க n equal to how many times 6 times answer 6 times n equal to 6 தான் வச்சுக்கோங்க n equal to 6 Example 2.50 find the rational form of the number 0.6666 etc. So we can express the number 0.666 as follows. That is 0.666 எப்படி எழுதலாம்னா 0.6 plus second term இருக்கிறப்போ 0.06 அடுத்த 6 வந்து third digitல இருக்கிறப்போ 0.006 அடுத்த 6 வந்து 4th digitல இருக்கிறப்போ 0.006 plus etc. இது எல்லாமே கண்டிப்பாக எதை ஃபார்ம் பண்ணும் ஏபியா ஜிபியா இது
it is a GP. GP na appo A equal to நமக்கு என்ன வரும் 0.6, R equal to second term by first term. இப்போ இங்க பைல 10 இருக்கறனால into 10, பைல ஒரு டிஜிட்னால by 10 into 10. அப்போ R equal to 0.06 into 10, பைல அந்த டிஜிட் போயிடும் வெறும் 6. இதிலே கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிடுவோம். 6 டேபிள் கட் பண்ணலாம் 0.1, 0.01, 0.01 by 0.1 into 10 by 10. அப்போ 0.01 கூட 10 கொண்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். பையில் அந்த டிஜிட் போயிடும். அப்போ வெறும் 1 தான் வரும். இப்போ 1 கூட நம்ம 0 மல்டிப்ளை பண்ணும்போது 10 வரும். இந்த 2 டிஜிட் வைக்கும்போது 0.1 வரும். 0.1 அதாவது 0.1. R equal to 0.1 சொல்லலாம் அல்லது என்ன சொல்லலாம் 1/10. இது வந்து கண்டிப்பாக இதுதான் லெஸ் தேன் 1. ஆனால் நமக்கு இதில் வந்து R லெஸ் தேன் 1 கிரேட்டர் தேன் 1 பார்க்கண்டா எனக்கு டூ எக்ஸட்ராவில் இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ். அப்போ S இன்ஃபினிட்டி தான் கேட்டிருக்கு. R equal to 1/10. இப்போ S இன்ஃபினிட்டி கேட்டிருக்கோம். ஃபைண்ட் தி ரேஷனல் ஃபார்ம். அப்போ நம்ம வந்து 0.1 வச்சு செஞ்சோம்னா ரேஷனல் ஃபார்ம் வச்சு ஈஸியாக அப்படியே இருந்துச்சு. R equal to 0.1. இப்போ S இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்கணும்னா ரேஷனல் ஃபார்ம்னாலே ஃப்ராக்ஷனில் கண்டுபிடிச்சா போதும். அதனால் அப்போ 0.1 இருக்குது. S infinity formula A/1 minus R. அப்போ S infinity equal to A 0.6 by 1 minus R க்கு வேல்யூ 0.1. 1ல இருந்து 0.1 எப்படி மைனஸ் பண்ணணும்? அந்த வெறும் 1ங்கிறத 1.0 போட்டு மைனஸ் பண்ணணும். அப்போ 0.9 equal to 0.6 by 0.9. இப்போ நமக்கு இதில் 10 கொண்டு ஒரு டிஜிட் தானே, 10 கொண்டு மல்டிப்ளை பண்ணி 10 கொண்டு டிவைட் பண்ணுவோம். அப்போ 6 into 10 ஒரு டிஜிட் போயிடும். ஒரு டிஜிட்டுக்கு 10 தான். அப்போ 6/9. 6/9 3 டேபிள் கட் பண்ணலாமா? 2, 3. இப்போ S infinity equal to 2/3. இப்போ ஃப்ராக்ஷன் வந்துச்சுல, இதுதான் ஆன்சர். இப்போ இதுக்குள்ள அதாவது ஆன்சர் the rational number equivalent of 0.666 etc. is நமக்கு கிடைச்ச ஆன்சர் 2/3. இப்போ நமக்கு R equal இந்த மாதிரி போடும்போது ஈஸியாக இது புரிஞ்சிடும். R equal 0.5. Fifth question, if the first term of an infinite GP is 8. அப்போ first termல நம்ம என்ன சொல்லுவோம்? A. அப்போ A equal to 8 கொடுத்தாச்சு. And its sum to infinity is 32/3. Sum to infinity na S infinity வந்து 32/3 கொடுத்தாச்சு. என்ன கேட்டாங்க? Find the common ratio. Common ratio சிம்பிள் என்ன சொல்லுவோம்? R கேட்டிருக்கு. அப்போ கொஸ்டின்ல Aயும் S இன்ஃபினிட்டியும் கொடுத்துருக்கு. R கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை எழுதுவோம். S infinity equal to 32/3. S infinity என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? A/1 minus R equal to 32/3. நமக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் போடுவோம். A மட்டும் தெரியும். அப்போ 8/1 minus R equal to 32/3. இப்போ இந்த 8 32 டைரக்டா 8 டேபிள் கட் பண்ணிடுமா? 1 8 is 8, 4 8s are 32. 1 implies 1/1 minus R equal to 4/3. Cross multiply. அப்போ 3 equal to 4 into 1 minus R. இந்த 4 பைல வந்துருமா? அப்போ 3/4 equal to 1 minus R. இந்த மைனஸ் R எங்கே கொண்டு வந்துடுவோம்? 3/4 அங்கே கொண்டு போயிடுவோம். அப்போ implies R equal to 1 minus 3/4 அங்கே வரும்போது minus 3/4. மைனஸ் R அங்கே வரும்போது ப்ளஸ் R இருக்கு. 3/4 ப்ளஸ் 3/4 அங்கே வரும்போது minus 3/4. நெக்ஸ்ட் லைன் R equal to இதில் 4 else எடுத்துருவோம். 4 else எடுத்தால் 4 minus 3. R equal to 1/4. நம்ம காமன் ரேஷியோ தான் கேட்டிருக்கு. அதான் ஆன்சர். R equal to 1/4. ஆன்சர் R equal to 1/4. இப்போ நமக்கு ஹோம்ஒர்க் வந்து 2 எக்ஸாம்பிள் 47ம் 49ம். அடுத்த கிளாஸில் டெஸ்ட் வந்து இன்றைக்கி நம்ம எடுத்த போர்ஷன் எக்ஸசைஸில் 3 to 5ம் எக்ஸாம்பிள் வரும். இப்போ 6 கொஸ்டின் அடுத்த கிளாஸ் டெஸ்ட் டைரி கொஸ்டின் தான். ஓகே.